ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல எல்லாமே வேகமா நடக்கணும். அதனாலதான் மெஷின் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் பீக்ல இருக்கு. ஃபாஸ்டா ரிப்ளை வரணும், பிசினஸ் ஆரம்பிச்ச 2 நாள்ல சக்சஸ் ஆகணும், வேகமா வளரணும். வேகம் தான் இங்க எல்லாமே. ஆனா இந்த வேகத்துக்குள்ள நம்மளோட நிம்மதியை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ல யாரா இருந்தாலும் அவங்க தங்களை எப்பவுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன டாஸ்கை வச்சு பிஸியாவே வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நாள் முடியறப்போ திருப்தியோட முடியறது இல்ல, ரொம்ப எக்ஸாஸ்டடா, அழைச்ச என்னடா வாழ்க்கை இதுன்னு சோர்ந்துதான் அது முடியும். ஏன் இப்படி லைஃபே மோசமாக்கணும்? பிஸியாவே இருக்கும் ஆனா திருப்தி இல்ல. காரணம் நம்மளோட இந்த வேகமான செயல்பாடுதான். இதுக்காக தான் கேல் நியூபோர்ட் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற புது கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியான வேலைகளை செய்யணும், ஆனா அதை பெஸ்டா பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணு பண்ணாலும் உருப்படியா பண்ணணும். அதை எப்படி பண்றது? இதனால உண்மையா நமக்கு லாபமா? ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. உங்க கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்லோவா வேலை பார்க்கணும், கம்மியா வேலை பார்க்கணும்னா அது சோம்பேறித்தனம்னு எல்லாம் நினைக்கிறோம். ஆனா ஒரு வேலை பார்க்கறப்போ பரபரன்னு பார்க்காம பொறுமையா பார்த்தாதான் அந்த வேலையில முழுமை கிடைக்கும். இது ஒரு கலை மாதிரி. ஒரு கல்ல செதுக்கிற சிற்பி ஸ்லோவா நுணுக்கமா செதுக்குவான். அவனுக்கு அந்த சிலை தத்ரூபமா வரணும். அதுக்காக எத்தனை நாள் வேணாலும் எடுத்துப்பான், ரிசல்ட்டை பெஸ்டா கொடுப்பான். நம்மளும் சில முக்கியமான டாஸ்க்ல நல்ல கான்சென்ட்ரேஷனோட வேலை பார்க்கணும். சோ நம்ம நேரத்தையும் பிரயோஜனமா செலவு பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஸ்லோவா வேலை பார்க்கறதோட இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? நம்மளோட கிரியேட்டிவிட்டி நல்லா தூண்டப்படும். நம்ம நுணுக்கமா கவனிச்சு ஸ்லோவா ஒர்க் பண்றப்போ நிறைய ஐடியாஸ் வரும். இதுவரை தோணாத கிரியேட்டிவ் விஷயங்கள், ஷார்ட் கட்ஸ் எல்லாம் கூட தோணும். வேகமா வேலை பார்க்கறப்போ நம்ம வேலை செஞ்சதோட அளவு தான் அதிகமாகும். அதே ஸ்லோவா வேலை பார்க்கறப்போ நம்ம வேலையோட தரம் அதிகமாகும். இந்த மாடர்ன் உலகத்துல எதுக்காக ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி நீங்க கேட்கலாம். வேலையில நம்ம ஒரு புது விதமான ஆபத்தை சந்திச்சுட்டு இருக்கோம். டெக்னாலஜி இருக்குதான், வாய்ப்புகள் நிறைய இருக்குதான், ஆனா ஆரோக்கியமான வேலை பார்க்கும் முறைய நம்ம இழந்துட்டோம். இதோட விளைவுகள் உடல் நோய், மனநோய், ஒற்றுமை இல்லாத சண்டை நிறைஞ்ச வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் நோட்டிபிகேஷன்ஸ், இமெயில்ஸ், கால்ஸ், சோஷியல் மீடியா ஃபீட்ஸ்ன்னு நம்ம கவனம் எப்போ எங்க செதறதுனே தெரியல. ஷார்ட்ஸா, ரீல்ஸா பார்த்து இன்னைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் சிலர் படங்கள் பாக்குறப்ப கூட 2x ஸ்பீட் மோட், 3x ஸ்பீட் மோட்னு படத்தை வேகமா ஓட்டி பாக்குறாங்க. சோ மூளை எல்லாத்துலயும் வேகத்தை கேட்கிறப்போ நம்ம கவனம் செதறதான் ஆரம்பிக்கும். இது மறதி, மனநோயின்னு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். அதே நம்ம வேலையை பொறுமையா, அமைதியா, நிதானமா பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். நல்லா கவனிச்சு பண்ணுவோம், பொறுமை நல்லாவே அதிகரிக்கும். நம்ம தப்பு இல்ல. வாவ், வெறும் 4 நாள்ல 2000 டார்கெட்ஸ் ரீச் பண்ணிட்டாரு, எல்லாரும் கை தட்டுங்க, ஏந்தாங்க உங்களுக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், போனஸ், அவார்டுன்னு மக்களோட அதிக வேலை உழைப்பையும் தூக்கமின்மையும் பாராட்டுறாங்க. சோ இப்படி வேலை பாக்குறது தான் நார்மல்னு நம்மள நாமளே கன்வின்ஸும் பண்ணிக்கிட்டோம். முன்னாடி காலங்கள்ல வேலை பார்த்ததுன்னா வயல், ஃபேக்டரி, சில ஆஃபீஸ் வேலைங்க இருக்கும். சோ பொழுது கொஞ்சம் சாய ஆரம்பிச்சதும் விவசாயிங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அதுக்கு மேல வயல்ல வேலை இல்ல. ஃபேக்டரி, ஆஃபீஸ்லயும் அப்படிதான். இவ்வளவுதான் லிமிட்னு ஒரு பவுண்டரி இருக்கும். ஆனா இப்போ அப்படியா? ஓவர் டைம். ஆஃபீஸ்ல பார்க்க முடியலையா? ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுங்க. மொத்தமா முடிச்சு எனக்கு அனுப்பிட்டு தூங்குங்க. வீக் டேஸ்ல முடிக்க முடியலையா? சரி, வீக்கெண்ட்ல பண்ணுங்க. இப்படி டைமே இல்லாம எல்லா நேரத்தையும் வேலைக்குன்னே ஆக்கிட்டோம். டார்கெட் அதிகமா இருக்கிறதால லேட் நைட்டும் வேலை பார்க்கறோம், வேகமாவும் வேலை பார்க்கறோம். சோ நம்ம சிந்தனையோட தரம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம கிரியேட்டிவா யோசிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். நம்ம மூளை நிதானமா வேலை செய்யணும். மனுஷங்க மஷின்ஸ் கிடையாது. ஒரு வேலை முடிச்சுட்டா மூளை ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் தேவைப்படும். கிளாஸ் கவனிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா 45 மினிட்ஸ் மேல மூளையால ஒரு விஷயத்த கண்டினியூஸா கவனிக்கவே முடியாதான். சோ இடையில கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். மஷின் கூட ஓவரா ஸ்பீடா வேலை பார்த்தா சூடாகி வெடிச்சிரும். இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியில 3 முக்கியமான பிரின்சிபிள்ஸ் இருக்கு. நம்பர் 1, இயற்கையான நேர் வழியில வேலை பார்க்கணும். ஃபாஸ்டா வேலை பார்த்தா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம், சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் தான். ஆனா ஒரு தரமான வேலைக்கு இயற்கையாவே காலம் எடுக்கும். ஒரு புக் எழுதணும்னா ஒரே நாள்ல எழுத முடியுமா? பல மாதங்கள் ஆகும். ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா அதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும்னா அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இது இயற்கை. எல்லாத்துக்கும் இத்தனை காலம் ஆகும்ன்ற ஒரு கால அளவு இருக்கு. அந்த கால அளவுல பண்ணாதான் அது தரமாவும் இருக்கும். சோ நேச்சுரல் பேஸ்ல வேலை பாருங்க. அப்பதான் கிடைக்கிற ரிசல்ட் அதிகமா தரமுள்ளதா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாத கிரியேட்டிவான லைஃப் கிடைக்கும். லாங் டேர்ம்ல நீங்க தரமான வேலையை கொடுக்கலாம். ஆழமான கனெக்ஷன்ஸ், ஐடியாஸ் எல்லாம் உருவாகும். நேச்சுரல் பேஸ்ல நம்ம வேலை பார்க்கணுங்கிறதுக்காக கம்மியா வேலை பார்க்கணும்னு இல்ல, சரியான வேலையை சரியான எனர்ஜில, வேகத்துல பண்ணணும். அடுத்து நம்பர் 2, கொஞ்சம் விஷயங்களை செய்யுங்க. அதுக்காக ரொம்ப கம்மியா இல்ல, தினமும் 100 வேலை பார்க்கறது அதிகம் தான். ஆனா 10-20ங்கிறது போதுமானது. வெறும் 5 தான் பண்ணுவேன்னா அது ரொம்ப கம்மி. நிறைய பேர் ஓகே நான் பண்றேன்னு எல்லாத்துக்கும் எஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நோ சொன்னா நமக்கு இவங்க கிட்ட இருந்து வர வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோங்கிற பயம். ஆனா என்ன விளைவு? அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ். எல்லா வேலையும் இழுத்து போட்டு மண்டையை பிச்சுக்கணும். அதே நம்ம ஸ்லோவா வேலை பார்க்கறோம்னா எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம வேலையோட வேகம் தெரியும். ரொம்ப முக்கியமான அதிக வேல்யூ இருக்க 2-3 டாஸ்க் தேர்வு செஞ்சு அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கவனத்தை சதற விடக்கூடாது. இதெல்லாம் முக்கியம்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கோங்க.
கம்மியா வேலை பார்க்கறது பலவீனம் இல்ல, இது சக்தி வாய்ந்த செயல். பெரிய சாதனையாளர்கள் அவங்களோட சாதனை படைப்புகளை கண்டுபிடிக்க பல காலங்கள் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப கவனத்தோட வேலை பார்த்தாங்க. இதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்கு. அப்ப நம்ம மட்டும் ஏன் படபடன்னு வேலை பார்க்கணும்? பொறுமையா நிதானமா நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாமே. அடுத்து நம்பர் 3, தரத்துக்கு மதிப்பு கொடுங்க. நிறைய பண்ணணும்னு குவான்டிட்டியை பார்க்காம குவாலிட்டியை மட்டும் பார்க்கணும். அப்பதான் 10 பேர் வேகமா வேலை பார்த்து நிறைய வேலை பண்ணியிருந்தாலும் அதுல மிஸ்டேக் இருக்கும். ஆனா நீங்க ஒரு ஆள் பண்ண அந்த கம்மி வேலையில இருக்க 100% குவாலிட்டி பெஸ்டா தெரியும். உங்க வேலை நீண்ட காலத்துக்கு தரமா நீடிக்கும். உங்களுக்கான மரியாதையை தனித்துவமான முறையில கட்டமைச்சுப்பீங்க. ஸ்லோவா வேலை பார்க்கறதுக்கு பின்னாடி ஆராய்ச்சி இருக்கு. மூளையால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. நம்ம ஒரே டைம்ல பல வேலை பார்க்கறப்போ நம்மளோட ஐக்கியூ தற்காலிகமா குறையுமா, ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நம்ம கவனத்தை அழிச்சிருமா. அதே ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி நம்மளோட மூளைய ஒரே வேலையை ஃபோக்கஸ் பண்ண வச்சு சிறப்பா செயல்பட வைக்கும். ஸ்லோவா வேலை பார்க்கறப்போ மக்கள் பொதுவா சந்திக்கிற பிரச்சனை குற்ற உணர்ச்சி. என்னடா கம்மியா தான் வேலை பார்க்கறோமேனு கில்ட் ஆகும். என்ன ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறோம், வர வேலையெல்லாம் நோ சொல்றோம், மற்றவங்க எல்லாம் ஒரே டைம்ல நிறைய வேலை பார்க்கறாங்களே, நம்ம ஒன்னதான் ஃபோக்கஸ் பண்றோம், இப்படி நிறைய கில்ட் இருக்கும். இப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய வேலை பார்க்கறோங்கிறதுக்காக நம்ம பெட்டரா இருக்கோம்னு அர்த்தம் இல்லை. ஃபாஸ்டா வேலை பண்றோங்கிறதுக்காக ஸ்மார்ட்டா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே பண்றோங்கிறதுக்காக எல்லாமே கரெக்டா பண்றோம்னு அர்த்தம் இல்லை. ஸோ பண்ற வேலை சின்னதா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் அதை தரமா பண்ணணும். குவான்டிட்டி முக்கியமே இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். நம்ம அந்த வேலைக்காக செய்யற பங்கீடு, நம்ம அந்த வேலையில ஏற்படுத்துற தாக்கம் தான் முக்கியம். இதெல்லாமே வேகத்துல வளராது, ஸ்லோவா நம்ம பண்ற செயல்பாட்டுல தான் வளரும். தினசரி வாழ்க்கையில நீங்க எப்படி இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியா பயிற்சி பண்றது? இது சக்தி வாய்ந்ததா மாறும். இங்க உங்களோட இலக்கு ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டமா உருவாக்குறது இல்ல, மனுஷ மூளையோட இணையிற கிரியேட்டிவ் எனர்ஜியோட இணைஞ்ச இயற்கையான நல்ல வழிமுறையை உருவாக்குறது. முதல்ல நீங்க கம்மியான வேலைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். தினமும் 15 வேலை பாக்குறீங்கன்னா உங்க எனர்ஜி 15 பங்கா பிரியும். ஸோ எனர்ஜி ரொம்ப அதிகமா சதறும். ஆனா வெறும் 3 வேலை தான் பாக்குறீங்கன்னா உங்க எனர்ஜி நல்லா ஃபோக்கஸ்டா டீப்பா பவர்ஃபுல்லா மாறிடும். ஏன்னா ஜஸ்ட் 3 பங்குனா 3 பங்குக்குமே பெரிய லெவல்ல எனர்ஜி புரியும். அதனாலதான் கம்மியான வேலையை தினமும் பண்ண சொல்லி இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியா தினசரி வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் ஒரு லிஸ்டா எழுதுங்க. அதுல எந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மார்க் பண்ணி அதை ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்னு மார்க் பண்ணுங்க. மத்ததெல்லாம் லேட்டா பாத்துக்கலாம். ஸோ எப்படியும் ஒரே நாள்ல நீங்க வேலையை முடிக்க தான் போறீங்க. ஒரே டைம்ல இருக்க ஒர்க்லோட கம்மியா பண்ண இந்த ட்ரிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டீப் ஒர்க்னு தனி டைம் உருவாக்குங்க. உதாரணமா காலையில 7 இருந்து 8 மணி வரை எந்த வேலை வந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட இந்த ஒரு வேலையில மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். டெடிகேட்டடா வேலை பார்ப்பேன். இந்த டைம்ல வேற எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ண மாட்டேன். கவனத்தை சதற விட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டீப் செஷன் வச்சுக்கோங்க. போக போக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 2 வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய மக்கள் இதை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரே டைம்ல பல வேலை பார்த்தாதான் திருப்தியா அடைவாங்க. பட் இந்த டீப் ஒர்க் அப்படிங்கிற முறை உங்க வேலையை இலகுவாக்கி பெஸ்டான ரிசல்ட்டையும் கொடுக்க வைக்கும். கேல் நியூபோர்ட் இன்டெலெக்சுவல் ஸ்பேஸோட சக்தியை பத்தி அடிக்கடி மென்ஷன் பண்ணிருக்காரு. அதாவது உங்க நாள்ல 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரத்தையும் நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சைலன்ஸ் டைம் வேணும். ஐடியாஸ் எல்லாம் மலரணும். உங்க மைண்டு பிரயோஜனமான விஷயங்கள் பக்கம் கொஞ்சம் ஊர் சுத்திட்டு வரணும். நம்ம உட்காந்து புக்ஸை படிச்சா மட்டும்தான் நம்ம கிரியேட்டிவா இருப்போம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஒரு 10 நிமிஷமாச்சும் ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணணும். அமைதியை மிதக்க விடணும். ஃபோன் பார்க்காம எந்த வேலையும் ஈடுபடாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். அப்பதான் மைண்டு நல்லா வேலை செய்யும். வெற்றி வேகமா வரணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ்ல வரப்போ பெஸ்டா இருக்கும், லாங் டேர்மாவும் இருக்கும். காம்பவுண்டிங் எல்லாம் கம்மியா தான் ஆரம்பிக்கும், ஸ்லோவா வளர்ந்து பன்மடங்கு ஆகும். வெறும் 1 மாசம் சந்தோஷமா இருக்கணுமா இல்ல அடுத்த 20 வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணுமா? ஸ்பீடா நம்ம எல்லாம் செஞ்சா அந்த சுகம் கொஞ்ச நாள் தான் கிடைக்கும். அதே ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி லாங் டேர்ம்ல எல்லாத்தையும் பில்ட் பண்ணும். இப்போ நீங்க தினம் பண்ற வேலையுமே படபடன் பண்ணாதீங்க. சாக்ஸ் போடுறதா இருந்தா கூட பொறுமையா போடுங்க. ஷூ எடுத்து போட்டும் போடாம ஓடாம பொறுமையா எடுத்து தொடச்சு தட்டி விட்டு போடுங்க. இப்படிதான் சிம்பிளா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கை முழுக்க அதை கொண்டு போகணும். எந்த குழப்பமும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. ஈஸியான நிதானமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. ஏன் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்கன்னா நம்ம கவனத்தை என்னைக்குமே நம்ம இழக்கக்கூடாது. இது நம்மளோட ரொம்ப வேல்யூபிளான ஒரு சொத்து. இது ஒரு அரண்மனையை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும். ஸோ வேலை பார்க்குறப்ப ஃபோன் எல்லாம் சைலண்ட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி செட்டிங் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் தேவை. ரியல் லைஃப்ல இது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. நிறைய ஆத்தர்ஸ் என்ற அளவு தான் புக்ஸ் எழுதிருப்பாங்க, 5, 6ன்னு. ஆனா அந்த புக்ஸ் பல கோடி ரூபாய்க்கு வித்திருக்கும். அவங்க வருஷம் எல்லாம் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வருடம் நல்லா யோசிச்சு சிறப்பா தரமா எழுதி பெஸ்டானதை ரிலீஸ் பண்ணி அதுல சக்சஸ் பார்ப்பாங்க. டெக்ஸைட் பார்த்தோன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதுல பல வருஷம் வேலை பார்ப்பாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்போ வேற எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, பதற மாட்டாங்க. அந்த ஒண்ணுத்துல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இனோவேஷனுக்கு டைம் வேணும், பதறக்கூடாது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, வெறும் 3 மணி நேரம் தான் படிப்பாங்க. ஆனா கவனமா படிப்பாங்க. ரிசல்ட் அவங்க தான் மற்றவங்களை விட டாப்பரா இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க முட்டி மோதி படிச்சவன் ஜெயிக்கிறத விட இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி தினம் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆயிருக்கு. இது நமக்கு உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்வு ரீதியா ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்குது. இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியில மட்டும் நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா
நீங்க பெட்டரா மட்டும் வேலை பார்க்க மாட்டீங்க, பெட்டரா வாழவும் செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.